Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். நான் கௌஷிக். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கொலாப் வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிவ்அவேவும் இருக்கு. அது என்ன கிவ்அவே எப்படி வின் பண்ணனும் அப்படிங்கறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு யார் கூட நம்ம கொலாப் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சேனலை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இவங்களும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆர்ட் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க சேனல் வந்து பாத்தீங்கன்னா சாக்காரிங் பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் இவ்வளவு சொல்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்ல, மினி ஆர்ட்வேல் சேனல்ல இருந்து பாத்தீங்கன்னா கபில் சிவன் அவரு கூட தான் பாத்தீங்கன்னா இந்த கொலாப் வீடியோ பண்ண போறோம். சாக்பீஸ் வச்சு நம்மளால இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்றதே பாத்தீங்கன்னா இவங்க சேனலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சாக்பீஸ்ல வீடு கட்டுறதுல இருந்து சாக்பீஸ்ல கத்தி கடப்பாறை அருவான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரெயின் காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சாக்பீஸை வச்சு மட்டுமே பண்ணியிருப்பாரு. நான் கபில் அவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ, உங்க கூட சின்ன கொலாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாரு. ஸோ என்ன கண்டென்ட்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம். ஸோ அப்பா நான் வச்சு அவர் தான் சாக்பீஸில் அவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆச்சு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சாக்காரிங் பற்றி எந்த ஒரு வீடியோ போட்டதில்லை. அதனால சரி சாக்காரிங் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சாக்காரிங் பற்றி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். நான் வந்து கபில். என்னோட சேனல் நேம் வந்து மினி ஆர்ட்வேல். என்னோட சேனல்ல எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஆர்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு பென்சில் காவிங், சாக் காவிங், வுட் காவிங் அந்த மாதிரி காவிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸும் போஸ்ட் பண்ணுவேன். மொத்தத்தில் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, சாக் காவிங்கான டிப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். முதல் டிப் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான டிப் என்ன அப்படின்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நீங்க சாக் காவிங், பென்சில் காவிங் எதாவது செய்யறதா இருந்தாலும் சரி, பொறுமை தான் முக்கியம். நீங்க ஒருவேளை பிகினரா இருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது பல தடவை ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு ஏனாதானோ அப்படின்னு சொல்லி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எந்த மாதிரி சாக் காவிங் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க யூஸ் பண்ற சாக்கும் மாறும். நீங்க மினியேச்சர்ஸ் எல்லாம் செய்றீங்க, அதாவது ஒரு சிங்கிள் சாக்லயே நீங்க வந்து சாக் பீஸ்ல வந்து ஆர்ட் செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்சரா டெஸ்க்லெஸ் சாக் பீஸ் யூஸ் பண்ணலாம். சோ நல்லா இருக்கும். இது சப்போஸ் ரொம்ப பெருசா மெகா சைஸ்ல நீங்க செய்றீங்க அப்படிங்கும்போது நீங்க லோக்கல் சாக் பீஸே யூஸ் பண்ணலாம். 25 ரூபீஸ்க்கு 80 சாக் பீஸ் வரும்ல. சோ அந்த மாதிரி நீங்க லோக்கல் சாக் பீஸே யூஸ் பண்ணலாம். நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சாக் பீஸ் குவாலிட்டியை மாத்திக்கோங்க. நீங்க ஒருவேளை மெகா சைஸ்லயோ இல்ல வந்து 2-3 சாக் பீஸை ஜாயின் பண்ணி நீங்க வந்து ஏதாவது ஒரு சாக் காவிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு க்ளூ வேணும் எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபெவிகால் யூஸ் பண்ணீங்கன்னா. சாதாரணமா கடைகள்ல கிடைக்கிற அந்த 5 ரூபா 10 ரூபா பாட்டில் எல்லாம் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 அந்த மாதிரி ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பாவாட் இருக்கும். சோ அதை வாங்கி நீங்க சின்ன பாட்டில் அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ நீங்க ஒட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப கார்விங் தேவையான டூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். சோ இப்போ நீங்க மெயினா சாக் காவிங் டூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் நைஃப் ரொம்ப முக்கியம். சோ அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயமே. ஒருவேளை நீங்க சாக் பீஸ் வந்து பிளைன் ஆக்கி ஏதாவது நேம்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாண்ட் பேப்பர் யூஸ் ஆகும். சாண்ட் பேப்பரை இந்த மாதிரி உடன் பீஸ் மேல ஒட்டி வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு சாக் பீஸ் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி பிளைன் ஆக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு உடன் பீஸ்ல வந்து சாக் பீஸ் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க சாக் பீஸுக்கு கலரிங் பண்றதா இருந்தா மேபி நான் அதை வந்து எனக்கு வந்து கலரிங் பண்ண பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒயிட் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். சப்போஸ் டீடைல்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் கலர் பண்ணுவேன். ஒருவேளை நீங்க கலர் பண்றீங்க அப்படின்னா போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுங்க. சாதாரண வாட்டர் கலர் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கூல் டேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க் சொட்டிடுச்சு அப்படின்னா சாக் பீஸ் வச்சு ரிமூவ் பண்ணுவீங்கல்ல. சோ பாத்துருக்கீங்களா, அந்த இங்க் பட்டோனே அப்படியே எல்லா பக்கமும் பரவும். நீங்க சாதாரண வாட்டர் கலர் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது நீங்க சாக் பீஸ் மேல பட்டுனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து இப்ப பிகினரா இருந்து செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நாளா நீங்க சாக் காவிங் பண்றதா இருந்தாலும் சரி, நிறையவே சாக் பீஸ்ல உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான சாக் பீஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். சோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு சாக் காவிங் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். சாக் காவிங் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையா நீங்க வந்து திருப்பி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சூப்பரான சாக் காவிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். அது மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு அதிகமா செய்யறதுக்கு தோணும். ஸோ இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சாக் காவிங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க வந்து கிரியேட்டிவ் ஹெட் தமிழையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் இனிமேல் வந்து சில கார்விங் வீடியோஸ் எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளும் வந்து கார்விங் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளவுதான். ஷார்ட் டைம்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு சாக் காவிங்க பத்தி நான் சொல்லிட்டேன். டாடா. இப்போ இவர் சொன்ன எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சாக்காரிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அவரோட சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சரி, இன்னைக்கு என்ன கிவ்அவே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் போர்ட்ரேட் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சில் போர்ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவ்அவேல யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் நாங்கள் வரைஞ்சி கொடுக்க போகிறோம். இது வரைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜா ஆர்ட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரைஞ்சி தர போகிறாங்க. உங்களுக்கு யாராவது டிஃப்ரெண்டான பர்த்டே கிஃப்ட்டோ அல்லது வெட்டிங் கிஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஜா ஆர்ட் ஸ்டுடியோ அப்படின்ற அந்த பேஜை போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் அந்த பேஜை செக் பண்ணி பாருங்க. இந்த கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பேஜுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஹர்ட் தமிழ் அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனலையும் மினி ஆர்ட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த யூடியூப் சேனலையும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரியேட்டிவ் ஹர்ட் தமிழ் சேனலோ அல்லது மினி ஆர்ட் வேர்ல்ட் சேனலோ இந்த 2 சேனல்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் செய்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவு உங்களோட எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவே வின்னரை நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க்கை chtgiveaway@gmail.com அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி இருக்குது, ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த கிவ்அவேயோட வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த கிவ்அவேயோட வின்னர் யார் அப்படின்றத கரெக்டாக ஜூன் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் பார்த்தீங்கன்னா யார் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இந்த ஒரு 15 நாள் கேப் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த 15 நாள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து கரெக்டாக 15 நாள் கழிச்சு இந்த வின்னர் யார் அப்படின்றத சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.